பசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட அடியின் ஒரு சிறிய சாட்சியாக தேவனுக்கு எதிராக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதம் 6ஆம் மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணிமணி போல பாதுகாத்து எங்களை வழியில் தந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். கடந்த 6ஆம் மாதம் துவக்கத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையாக எங்களை நடத்தி வருகிறார். என்னையும் என் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி கர்த்தருடைய கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதத்தில் கூட அடியனுக்கு சரீரத்தில் எவ்வளோ பலவீனங்கள், சோர்வுகள் சரீரத்தில் இருந்தும் கர்த்தரோட பலத்தால் இடைக்கட்டி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி தந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அடியன் குடும்பத்தாருக்கும் கர்த்தர் போஷித்து நல்வழி காட்டி எங்களை மட்டுமாய் நடத்துகிற கர்த்தருக்கு கொடாங்க ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கடந்த மாதத்தில் கூட அடியனோட மகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு வேண்டிய தேவையை கர்த்தர் சந்தித்தார். என்னுடைய 2வது மகளுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி நான் சபையில் ஜெபித்து கொள்படி கேட்டேன். எனக்காக அநேக ஜெபித்தர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அடியும் கூட அந்த ஃபீஸ் கட்டுற தேவைகளை கர்த்தர் படத்திலிருந்து ஒத்தாசி அனுப்பி 2 டேர்மாக கட்ட உதவி செய்தார். 2 டேர்மாக ஹெட்மினிஸ்டர் உடனே பேசி 2 தவணையாக நேரம் கொடுத்து எனக்கு அதை கடன் கர்த்தர் செலுத்த உதவி செய்தார். பிள்ளை ஸ்கூலுக்கு போக உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, என்னுடைய மூத்த மகளின் திருமண காரியங்களுக்காக நீங்கள் யாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது, எதனாலும் புரியல. அதனால் ஆண்டவருக்காக அவருக்கு சித்தமான தேவையில் நான் அதையும் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். கர்த்தர் ஒரு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உபாகமம் 28 சொன்னபடி ஆண்டவர் தாமே ஏற்ற வேலையில் தேசத்தில் மழை பெய்யும் சொன்னது போல ஏற்ற காலத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்காக ஜெபித்த சபையாருக்காகவும் பாசனமாக்காகவும் நாங்கள் நன்றி விரைவில் எடுத்துக்கிறேன். கர்த்தரை சாப்பிட்டு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனை என கண்மனை வெடிப்புல வைத்து பாதுகாத்துவார். என் தேவன் கண்மனையான கொடுத்து கோழி நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலில என கோரியிலும் வருகிற எனக்கு பின்னாடி பக்கம் செவரு இந்த இரவு நேரத்துக்குள்ள என்னை பாதுகாத்துவார். என் தகப்பனுக்கு கோழி நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு உணவு உடுத்த விட ஜீவனோடு என்னை இதுவரைக்கும் அந்த 6 நாளாகவும் என்னை வழிநடத்தி வந்த என் தேவன் கோடி நன்றி. இந்த சாட்சியை தேவனுக்கே நான் கொடுத்தார். சாட்சி சொன்ன உடனே நீங்கள் மைக்கை தட்டில் வச்சுருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு பூமிக்கும் சர்வ அதிகாரத்தை தேவன் ஒரு தடவையும் சாட்சி அனுப்பி உங்களுக்கு அதிசயங்களையும் ஆனந்தத்தையும் செய்கிறார். அப்பா, இது வரைக்கும் என் குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் எவ்வளோ செஞ்சுருக்கேன், எவ்வளோ அன்பு செஞ்சுருக்கேன். அதெல்லாம் அனுப்பில் இல்லை. ஆனால் என்னை எப்போ தேடி தான் வராரு. அப்படி இருந்து எங்கள் அப்பா செஞ்ச அதிசயம் 9வதுலேருந்து 10வது பாஸ் பண்ணலை. 4 சப்ஜெக்டு கொண்டு போயிடுச்சு. எழுத வச்சார். திருப்பி எக்ஸாம் எழுத வச்சு பாஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. போன வாரம் திருப்பி ஸ்கூலில் புது ஃபாதர் எதை ரொம்ப எல்லாரையுமே சொல்ல கொடுக்குறாரு அப்படின்னு. அப்புறம் 9th போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் புதன்கிழமைக்கு போயிருக்கா. நீ 9th உட்காருன்னு சொல்லி 9th உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்று சொன்னாங்க 9th தான் பொண்ணு போட்டிருக்காங்க, பாஸ் பண்ணி வச்சுக்கேன். சரிங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்க டீச்சர்லாம் எப்படி சொல்கிறாங்க, அடித்து வேலை இருக்காங்களா, முடியாது எதுன்னு. அப்புறம் வீட்டில் நான் ஒரு வருஷம் 45,000 ரூபாய் கட்டி 9th பாஸ்ன்னு சொல்லி கொடுத்து திருப்பி 45,000 ரூபாய் கட்டி 9th படிக்க வைக்கணுமா? சரி, எங்கள் வீட்டில் நான் எல்லாம் பெரிய இடத்துல பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னேன். யார்ட்டையும் சொல்லாத, கம்மனு ஒரு நாள் கம்மனு நான் போய் அழுதேன். லவ் பண்ணேன். இவ்வளோ அளவுக்கெல்லாம் நடத்தி வந்திருக்கீங்க, இது என்னன்னு தெரியலப்பா. நாங்களாம் திருப்பியும் இந்த சனிக்கிழமைக்குள்ள உன் மகளை 10th எடுத்துன்னு போய் உட்கார வச்சு நான் ஆத்திகமான சாட்சி சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. ஒன்றுமே புரியல. நேற்று காலையில் ஸ்கூலுக்கு போனால் நீ ஏன் 9th வந்துக்கான்னு உங்களுக்கு 10th தானே HMS வந்து மரியாதை 10th வந்துக்க, நான் பைத்தியமாக உங்களுக்கு இங்கே வந்துக்கான்னு சொல்லி அவங்க வந்துட்டு இருந்துருக்காங்க. நான் நைட்டெலாம் அழுதேன், சொல்லலை, அழுதேன். ஒரு நாள் ஆகாது, ஒரு ஒரே வார்த்தை வந்தது, என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ இல்லை, அதையே வச்சு அதையே தான் திருப்பி கேட்டேன். நீ சொன்ன வார்த்தையை கேட்குறப்பா, எப்படிப்பா இது? நேற்று சொல்கிறான், டேடி 10th கூப்பிட்டாங்க டேடி, ரூல்ஸ் டேடி அந்த மிஸ்ஸு
இப்படியெல்லாம் பண்ணுறாங்க டேடி அப்படின்னு. ஃபாதர் பார்த்து போமா போமா கீப்பிட்டேன் அப்படின்ட்டு அவரு போகிறாரு. என்ன டேடி நடக்குது, என்ன டேடின்னா நான் ஒன்றும் பேசிக்கல. ஏன்னா தேவனுடைய நாம மகிமைப்படணும் அங்கே இருக்கிறாப்புல இருக்கு. நான் மகளை கொண்டு வரேன்னு தான் இங்கே வாரம் காணாமல் போயிட்டான். அவங்களையும் கொண்டு வந்து கொடுத்தாரு. சொன்னார் பொருத்தனை பண்ணிக்க இங்கே கொண்டு வந்து மகளை நிற்க வைக்கிறேன் அப்படின்னு. ஒன்றே இடத்துல வந்து நிற்க வைக்கல. என் நேரத்துக்கு வீட்டில் தான் இருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். மாமா இங்கே போகணும் அப்படின்னு. நான் வரேன் டேடி அப்படின்னா. ஆனால் நாங்கள் உண்மையை சொல்கிறதுக்கே இல்லை. ஒரு கண்ணீர் தான் எங்கள் தகப்பனுடைய ஏற்றி கொடுக்கும். இப்போ எவ்வளோ அதிசயம் அன்பு, எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு குடும்பத்துக்குள்ள, என் மேலே எவ்வளோ வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் பேசுகிற சொல்ல கொடுக்குறா. இந்த அம்மா பாஸ்டம்மா மேலே வச்ச அன்பு, அந்த அன்பு நம்மளுக்கு அவர் கொடுக்குற தயவு கிருபை சபைக்கு இன்னும் அதிசயமான சாட்சிகளை எழுதி நான் வந்திருக்கேன். சொல்ல முடியாத இது அந்த இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. 9 கூப்பிட்டு போயிட்டு இருக்கு. நேற்று காலையில் 10:30 மணிக்கு வச்சாங்க. செஞ்ச அதிசயத்துக்காக நாம மகிழ்ப்படுறதுக்காக கொடா கொடி ஸ்டோர்